அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். பாமணி ஜோரம் சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். அதுவும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மார்ச் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த பதிவில் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அவங்களுடைய வேலை பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும், பிஸ்னஸ் பண்ணவங்களுக்கு எப்படி இருக்கும், அவங்களுடைய குடும்பத்தில் எப்படி இருக்கும், அவங்களோட உடல்நலம் எப்படி இருக்கும், பண வரவுகள் எப்படி இருக்கும், இப்படி அவங்க வணங்க வேண்டிய தெய்வம் என்ன, இப்படி எல்லாமே நம்ம அதில் சொல்ல போகிறோம். அதனால் பொதுவாக இந்த பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்கு கமெண்ட்டு ஷேர் இதெல்லாம் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுதான் நான் சொல்கிறேன். இதெல்லாம் பண்ணுறது எனக்கு நல்ல உற்சாகங்களை கொடுக்கும். நான் இன்னும் பெஸ்ட்டாக உங்களுக்கு எப்படி போட முடியும், வீடியோ எப்படி போட முடியும்னு சொல்லி நான் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக போடுறதுக்கு உண்டான முழுமையான முயற்சிகளை எடுப்பேன். பொதுவாக இந்த விருச்சிக ராசின்னு பார்த்திங்கன்னா காலபுருஷத்தில் 8வது வீடாக இருக்குது. இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாயாக இருக்கார். இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை இதெல்லாம் இதில் இருக்குது. பொதுவாக விருச்சிக ராசியில் இந்த ராசியில் சந்திரன் நீசம் அடைகிறதுனால பொதுவாக அவங்களுக்கு எந்த இடத்துல எதை பேசணும்னு தெரியாமல் டக்குன்னு பேசிடுவாங்க. அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னா, இவங்களை சேர்ந்தவங்களே இன்னைக்கு நண்பராக இருக்கணும், நாளைக்கு எகென்ஸ்டாக போகலாம். அதெல்லாம் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. பொதுவாக அந்த ராசிக்காரங்க நிறைய பேர் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க, இராணுவம், போலீஸு, இல்லை அரசாங்கத்தில் தொழில் பண்ணுறவங்க, அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, ப்ரொமோட்டர்ஸு, இல்லை புரோக்கர்ஸு, இது மாதிரி ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸ், அது மாதிரிலாம் நிறைய பேர் இதில் இருக்கலாம். ஒரு சில பேர் அரசியலில் இருக்கலாம். அரசியல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அரசியல், சினிமா, கலைத்துறை இதுலேயும் இவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இந்த ராசிக்காரங்களுக்கு 5வது வீட்டில் இப்போ ராகு இருக்கார். அங்கே கூடவே புதனும் இருக்குது. அங்கே கூடவே சுக்கிரனும் உச்சமாக இருக்குது. இவங்களுக்கு 7, 12ஆம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன் 5வது வீட்டில் உச்சமாக இருக்காங்க. அது மாதிரி 7வது வீட்டில் குரு பகவான் பார்வையில் இந்த ராசி இருக்குது. ஸோ இதெல்லாம் அது மட்டும் இல்லை, இந்த மாத கடைசியில் சனி பகவான் பயிற்சி ஆகி உங்களுக்கு 5வது வீட்டுக்கு போகிறார். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் இந்த விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதில் பொதுவாக சுக்கிரன் மீன ராசியில் இருக்கிறதுனால பண வரவு நல்லாயிருக்கும், செலவினங்களும் அதிகரிக்கும். அதே மாதிரி சூரியனும் இந்த மாத பாதியில் 5வது வீட்டுக்கு போயிடுறாரு. அதுவும் தொழில் ஸ்தானத்து அதிபதியாக இருக்கிறதுனால அதுவும் உங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு நல்ல மதிப்பு, உயர்வு இதெல்லாம் உங்களோட முயற்சியில் எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கும். சனி பகவான் உங்களுக்கு 4வது வீட்டில் இருக்கார். அவர் 5வது வீட்டுக்கு போகிறார். பட் அம்மாவுடைய உடல்நிலை கோளாறுகள், அது மாதிரி விஷயங்களில் வீடு, இது மாதிரி கோர்ட்டு கேஸு, பம்பு வழக்கு இதில் ஒரு சில விஷயங்களில் தாமதங்கள் ஏற்படும். குரு பார்வையில் இருக்கிறதுனால அதுவும் நல்ல வளர்ச்சி இருக்கும். தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம், பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வளர்ச்சி இருக்கும். வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம். இல்லை வெளிநாட்டிலேருந்து உங்களுக்கு நிறையா ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகலாம். இதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். உங்களுக்கு ராகுகேது 5, 11 ராகுகேது இருக்கிறதும் நல்ல விஷயங்கள் தான். அதுவும் உங்களுக்கு உறவினர்களுடைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். அவங்களுடைய ஆதரவுகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் உங்களுக்கு முக்கியமாக இருக்குது. பொதுவாக அந்த மாதிரி இந்த விருச்சிக ராசிக்கு வேலைக்கான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இப்போ புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லா சாதகமாக நல்லா இருக்கும். தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். தொழிலில் இருக்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். இதெல்லாம் உங்களுக்கு நடக்கூடியதாக இருக்குது. ஆஃபீஸில் மட்டும் நீங்கள் என்ன ஜாக்கிரதையாக இருக்கணும், ஆஃபீஸில் கூட வேலை பார்க்குறவங்களோட சரியாக நீங்கள் பேசணும். இல்லாட்டினா அவங்க ஏதோ நீங்கள் கோச்சிக்கிறீங்க, மனசில் இதை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு நினைப்பாங்க. உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் பேசி நீங்கள் நேர்மையாக தெரியப்படுத்துறது நல்லது. நிதிநிலை பொறுத்தல வருமானம் உயரும். ஆனால் நீங்கள் திட்டமிட்ட செலவு கரெக்டாக இருக்கணும். ஏன்னா வருமானம் வந்தாலும் செலவுகளும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால் எதை முன்னால் கொடுக்கணும், எதை பின்னால் கொடுக்கணும் அப்படின்றத தெரிஞ்சு நீங்கள் அது மாதிரி பண்ணுறது நல்லது. இல்லைன்னா கடன் வாங்க வேண்டியிருக்கும். கடன் வாங்கிறத தவிர்த்துருங்க. பங்கு சந்தை, அது மாதிரி ஷேர் மார்க்கெட்டு, இந்த மாதிரியான லாட்ரி சீட்டு இதிலெல்லாம் முதலீடு பண்ணுறதுக்கு முன்னால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அதில் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறது.
நிலம் வீடு அது மாதிரி வாங்கிறதுக்கு வேண்டிய திட்டங்கள்லாம் உங்கள்கிட்ட இருக்கும். அதுக்கான முயற்சிகளை வந்து இந்த மாதத்தில் நீங்கள் தொடங்கலாம். மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணுறது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த தொடங்குனீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவாக விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குடும்பத்தை பொறுத்தளவில் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன வாக்குவாதங்கள் தான் வரும். பட் எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது. நல்ல தம்பதிகளை ஒற்றுமை தான் இருக்கும். கொஞ்சம் பொறுமை தான் உங்கள்கிட்ட வேணும். அது மட்டும்தான் வந்து முக்கியமான இதுவாக இருக்குது, விஷயமா இருக்குது. பெரியவங்களோட ஆதரவு கிடைக்கும். உறவினர்களோட நெருக்கம் அதிகரிக்கும். குழந்தைகளோட கல்வியில் நல்ல மாற்றங்கள் வரும். இதெல்லாம் இந்த மாதம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உடல்நலம் சாதாரணமாக தான் இருக்கும். ஆனால் மன அழுத்தம் அது மாதிரிலாம் இருக்கலாம். மென்டல் டிப்ரெஷன் இருக்கலாம். அதனால ஹார்ட்டு டிசீஸ் உள்ளவங்க, ஹார்ட் அட்டாக் உள்ளவங்க, பிபி உள்ளவங்கெல்லாம் நீங்கள் வந்து கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். நீங்கள் வந்து பிரயாணம் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், அதில் வந்து உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. செவ்வாய்க்கிழமை நீங்கள் வந்து முருகனுக்கு அர்ச்சனை பண்ணணும். வியாழக்கிழமை சனிக்கிழமை துர்க்கையை வழிபடணும். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டம நாட்களில் புதிய முடிவுகள் எதுவும் எடுக்காமல் இருக்கணும். இதெல்லாம் இருந்தாலே இந்த மாதம் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது. பொதுவாக என்னோட இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோருக்கும் நன்றி. வணக்கம்.